நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யூ ஹேவ் டு பி டேம் செக்ஸி எவ்ரி சிங்கிள் டே. உங்களோட கெரியராக இருந்தாலும் சரி, உங்கள் லைஃபாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, உங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதமாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் செக்ஸியாக ஹாட்டாக டேமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சேனல். கம்ப்ளீட்லி ஃபார் யூ, ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே. கேர்ள்ஸுக்கு கம்மியாக போட்டுருக்கோம், பட் மே மந்த் நிறைய சேஞ்ச் இருக்கும். ஸோ உங்களுக்கான சேனல் தான் இது. ஸோ இன்னைக்கு நான் ஒரு 5 ஹேபிட்ஸ் சொல்கிறேன், தி மோஸ்ட் செக்ஸியஸ்ட் ஹேபிட்ஸ். இந்த 5 ஹேபிட்ஸில் ஏதாவது ஒரு ஹேபிட் உங்கள்கிட்ட இருந்தால் கூட மற்றவங்க ஏத்தாப்புலேருந்து உங்களை பார்த்தாங்கன்னா they feel like you are damn sexiest. 5 இருந்தனா you are the sexiest person alive. ஸோ அந்த 5 ஹேபிட்ஸ் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக பார்க்கலாம். வீடியோ உள்ளார போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அல்காரிதம் படி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லெட்ஸ் ரோல் த இன்ட்ரோ. Number 1 is driving skills, baby. Yes, கண்டிப்பாக நீங்கள் உங்கள் காலேஜில் பார்த்துருப்பீங்க, எந்த பையன் ஒருத்தர் நல்லா பைக்கையோ காரையோ ஹேண்டில் பண்ணுறானோ அவனுக்கு அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். யூ மைட் ஹவ் சீன். நான் என்னோட காலேஜில் வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன். என்னோட சீனியர்ஸ், என் கூட படித்த பசங்க, அந்த பைக் அவன் ஹேண்டில் பண்ணுற, அந்த ஹெல்மெட் எடுத்து அவன் ஹேண்டில் பண்ணுற விதம், அவன் ட்ரைவ் பண்ணுற விதம், அவன் காரை ட்ரைவ் பண்ணுற விதம், லைக் நமக்கே அவனை பார்க்கும்போது அவன் கெத்தாக இருக்காண்டா, அவன் சூப்பராக இருக்காண்டா அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கே கொடுக்கும், பாய்ஸ்க்கே கொடுக்கும். அது கேர்ள்ஸுக்கு நினச்சி பாருங்கள், தே வில் லைக் he's hot, damn hot, because அந்த வெஹிக்கிளை ஹேண்டில் பண்ணுற விதத்திலே அவன் ஃப்ளாட் ஆக்கிட்டான். நம்பர் 2, அந்த காலேஜ் டேஸில் வந்து ஸ்கில்டு ஹாபீஸ் உங்களுக்கு இருக்கணும். அதாவது டான்ஸ், ட்ராமாஸ், கல்ச்சுரல்ஸ். இந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்டில் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் அப்படியே பெருசாக கும்பலாக உட்காந்து பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஈவெண்ட்டில் நீங்கள் தனித்துவமாக இருக்கிறதுக்கு ஹேவ் தட் ஹாபி. ஸோ அதை உங்கள் ஹாபி ஆக்கிக்கோங்க. டான்ஸ் ஆக்கிக்கோங்க, இல்லை லைக் ட்ராமாஸ், அப்படின்லாம் ஸ்கிட்ஸ், அப்படின்லாம் இந்த காமெடி ஷோஸ்லாம் பண்ணுவாங்கள்ல பசங்க, ஸ்கிட்ஸ்லாம் காமெடியாக. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. அந்த க்ரௌடில் ரொம்ப தனியாக தெரிய போகிறது நீங்களாக தான் இருப்பீங்க. இது என்னோட பர்சனல் லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் என் ஸ்கூல் டேஸில் டான்ஸ் வாஸ் மை பேஷன். டான்ஸ் தான் எனக்கு எல்லாமே. ஸோ நான் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே என்னை கூப்பிட்ருவாங்க. என்ன ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே நான் கண்டிப்பாக அந்த இடத்துல டான்ஸில் இருப்பேன். ஸோ அது எனக்கு ஒரு தனி டேலண்ட்டை கொடுத்துச்சு. எந்த சைடு நான் ஸ்கூலில் நடந்து போனாலுமே எனக்கு ஒரு தனி பேர் கொடுத்தது என்னோட டான்ஸ் ஸ்கில் தான். ஸோ நீங்கள் ஒரு ஸ்கில்டு ஹாபி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அந்த டான்ஸ் ஸ்கில்லாம் என்கிட்ட அவ்வளோ இருக்கா இல்லையான்னு தெரியல. பிகாஸ் காலேஜில் என்னை யாருமே பர்ஃபார்ம் பண்ணவே விடல. என்னை ரொம்ப அண்டர் ரேட்டடாகவே வச்சுக்கிட்டாங்க. நானும் அண்டர் ரேட்டடாக தான் இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு இனிமேல் யாராவது சான்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் தெரியும், நான் வந்து விஜய் டிவிலையோ இல்லை கலர்ஸ் டிவிலையோ இல்லை ஜீ தமிழ்லையோ கூப்பிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஐ வில் பி ஸோ ஹாப்பி. நிஜமா பார்க்குறாங்கன்னே தெரியாது, ஆனால் சொல்லி விட்டுறது. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு பஞ்ச் போட்டோம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்பர் 3, ப்ராட் மைண்டட் பர்சன். அதாவது எதையுமே குறுக்கடாக, ஒரு க்ரூஷலாக, ஒரு சர்க்கிள் போட்டு, க்ரூஷல் தப்பான வார்த்தை, ஒரு என்ன சொல்ல, ஒரு சர்க்கிளாக குட்டியாகவே யோசிக்கிறது. ப்ராட் மைண்டட் எதுவாக இருந்தாலுமே, ஒரு நம்ம கிட்ட ஒருத்தர் எத்தாப்பில் ஏதாவது ஒரு தப்பான விஷயம் நமக்கு பண்ணிட்டா கூட அதை ப்ராடாக யோசிக்கிறது. எதனால் பண்ணால் மேபி அவன் சுச்சுவேஷனாக கூட இருக்கலாம், அந்த பொண்ணுக்கு அந்த சுச்சுவேஷனாக கூட இருக்கலாம், அந்த பையனுக்கு அந்த சுச்சுவேஷனாக கூட இருக்கலாம். ஓகே, இதனால தான் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே ப்ராடாக பார்க்குறது. சின்னதாக பார்த்து வேணே பண்ணிட்டான்டா, செதுக்கிட்டான்டா, செஞ்சுட்டான்டா, வெடியை போட்டான்டா அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம கொஞ்சம் ப்ராடாக யோசிச்சிங்கன்னா எல்லாத்தையுமே ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். நம்மளால் நிறைய பேர்த்து கூட கான்டாக்ட்ஸ் வச்சுக்க முடியும், நெட்வொர்க் வச்சுக்க முடியும். கான்டாக்ட்ஸ்னால் நல்ல விதத்தில் சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருக்குமே நம்மளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கணும் அப்படிங்கிறது கோல் கிடையாது. பட் யார்ட்டையுமே நம்ம கெட்ட பேர் எடுத்துட மாட்டோம். எல்லார்ட்டையுமே ஒரு நியூட்ரலான லெவலில் நம்ம இருப்போம். பிகாஸ் ப்ராட் மைண்டடாக இருக்கிறனால. நம்பர் 4, கெரியர் ஓரியன்டட் பேபி. அதாவது கெரியரில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுற பசங்களோ பொண்ணுங்களோ கண்டிப்பாக ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க, செக்ஸியாக இருப்பாங்க, ஹாட்டாக இருப்பாங்க, கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க, டேம் பிக் திங்காக இருப்பாங்க, அந்த 1% கிளப்பில் இருப்பாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னு தெரியுங்களா? அவங்க எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுவாங்க. அவங்க அப்பீரன்ஸை நல்லா மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. கெரியரை ஸ்ட்ராங் பண்ணும்போது ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும், இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிய ஆரம்பிச்சிடும். ரொம்ப ப்ராடடாக இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே அனலைஸ் பண்ண தெரியும். யார் எப்படி, இவன் இப்படி, இவன் அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ண தெரியும். ஸோ அதனால் அவங்களால அவங்களையே டேக் கேர் பண்ணிக்கிறது into 1000x இருக்கும். பிகாஸ் அவங்க மேலே அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டைம், மணி, எனர்ஜி எல்லாமே அவங்கள டெவலப் பண்ணுறதுக்காக. ஆட்டோமேட்டிக்காக அவங்க வெளியிலேருந்து பார்க்கும்போது செம்ம ஹாட்டாக தானே இருக்க போகிறாங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் திஸ். கண்டிப்பாக நிஜமாவே அப்படி தான் இருப்பாங்க. ஸோ கெரியர் ஓரியன்டாக இருங்க எல்லாருமே. நான் கெரியர் ஓரியன்டாக இல்லாதனால தான் ரொம்ப கேவலமாக இருந்தேன் போல என்னோட டீனேஜர்ஸில். பட் கெரியர் ஓரியன்டாக இருந்த நிறைய பேர் இன்றைக்கி ரொம்ப பெரிய பிளேஸில் இருக்காங்க. அவங்கள சுற்றி பெரிய ஆளுங்க இருக்காங்க. தே ஆர் லிவிங் எ காட் டேம்
க்ளீன், நீட், கிளியர், செக்ஸி, ட்ரீம் பாய் லைஃப் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவைப்படல. அந்த லைஃப்பில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த லைஃப்பில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு கெரியர் ஓரியன்டாக பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த லைஃப் கண்டிப்பாக கிடைக்கும். நம்பர் 5, ரொம்ப முக்கியமான விஷயம், பீயிங் அ பாசிட்டிவ் மைண்ட் செட் guy. இந்த ரூம் கண்டிப்பாக ஒரு 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 10-20 பேர் இருக்கும். ஒரு கிளாஸில் 60 பேர் இருக்கவங்கன்னா எத்தனை பேர் ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்கன்னு சொல்லுங்கள். அதில் ஒரு ஹைலைட்டான விஷயம்னா, பாசிட்டிவான விஷயத்தில் இருக்குன்னா, இன்றைக்கி 10 மார்க் எடுத்துட்டா நாளைக்கு நான் 100 மார்க் எடுத்துருவேன், இன்றைக்கி பரவாயில்ல 10 மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறது பாசிட்டிவ் மைண்ட் செட் கிடையாது. இன்றைக்கி நான் 10 மார்க் எடுத்துட்டேன், சரி ஓகே, இன்னிலேருந்து நான் படிப்பேன், இதுலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆரம்பிச்சிடும், அது பாசிட்டிவ். படிப்படியாக யோசிக்கிறது தான் பாசிட்டிவான மைண்ட் செட். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு பொண்ணு என்ன வேணான்னு சொல்லிட்டா அப்படின்னு அழுது ஸ்டேட்டஸ் போடுறது, தட்ஸ் நெகட்டிவ் மைண்ட் செட். பாசிட்டிவ் மைண்ட் செட்னா, ஓகே அந்த பொண்ணு என்ன வேணாம்னு சொல்லிட்டா அவளுக்கு அந்த பர்சனல் ரீசன்ஸ் இருக்கும், மேபி அந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் தேவையில்லாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பாசிட்டிவாக அடுத்த நாள் ரெகுலராக எதுவுமே நடக்காத மாதிரி மூவ் பண்ணுறது பாசிட்டிவ் மைண்ட் செட். நெகட்டிவ் மைண்ட் செட்டாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஒன்றா அந்த பொண்ணை கிண்டல் பண்ணுவோம், இல்லை அந்த பொண்ணு மேலே ஹேட்ரட் ஆகிடும், இல்லை நமக்கு ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிடும், ஸ்டேட்டஸ் போட ஆரம்பிச்சிடும், வாழ்வே மாயம், சோகம், போனி போ, தேவையே இல்லை நிஜமா. அப்படியே அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போடுறவங்கலாம் பார்த்தா எனக்கு அப்படியே பத்தின்னு வரும். ஏன் அப்படி ஸ்டேட்டஸ் போடுறாங்கன்னே தெரியாது. வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய விஷயங்கள் அவங்க நடந்திருக்கு. ஏதோ 15 வருஷம் லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணு விட்டுட்டு போன மாதிரியே ஸ்டேட்டஸ் போடுவாங்க. என்னால் அப்படி தாங்கவே முடியாது. கடைசியாக பார்த்தா அந்த பொண்ணுகிட்ட ஜஸ்ட் ட்ரை பண்ணியிருப்பாங்க, அந்த பொண்ணு வேணான்னு சொல்லியிருப்போம். மேபி கண்டிப்பாக அந்த பொண்ணு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கலாம். மேபி தட்ஸ் நாட் எ கப் ஆஃப் காஃபி. நம்ம சொன்ன மாதிரி தான் மேபி அந்த பர்சன் உங்கள் லைஃபுக்கு தேவையில்லைன்னு அந்த யூனிவர்ஸே டிசைட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் நாமளும் இட்ஸ் லைக் கஷ்டமாக தான் இருக்கும், பட் அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணிட்டா கண்டிப்பாக சூப்பர் டூப்பர் லைஃப் கிடைக்கும். இந்த 5 ஹேபிட்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டீனேஜில் கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டையுமே இருக்க வேண்டிய ஹேபிட்ஸ். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே பாய்ஸ். இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட இந்த மேவரிக் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் இட். இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை நான் பார்க்குறேன். Until then, it's bye from your Maverick bro. Bye bye. Take care. Peace out baby.